கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது மாதப்பலன். கன்னியா ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், அஸ்த நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதம், இந்த 9 பாதம் கொண்டது தான் இந்த கன்னியா ராசி. கன்னியா ராசி இது புதனுடைய ராசி. இந்த ராசிக்கு ராசிநாதன் அதாவது புதன் இப்போது ராசிக்கு 10லையும் 11லையும் உங்களுக்கு ஆவணி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் 10ஆம் தேதி தான் சிம்மத்துக்கு வர்றார். அப்போது ஆவணி மாதத்தில் 18ஆம் தேதி வரைக்கும் ராசி அதிபதி 10, 11ஆம் இடம் 2 இடத்துலையும் ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராசி அதிபதி புதன் இருக்கார். சுக்கிரன் ஆவணி மாதம் 8ஆம் தேதி கன்னிக்கு நீச்சப்படுறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 9 கூடையவன், தனஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. நீச்சத்துக்கு வர்றது கொஞ்சம் மத்தியமான பலன்தான். அதே சமயத்தில் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 7லையும் கன்னியா ராசியிலேயே கேது பகவானும் இருக்கார். பொதுவாக ராகு கேதுகள் அப்படிங்கிறது ராசியில் வந்தால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானத்தையும் சேர்த்து பாதிக்கும். இதில் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறது இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரருக்கு பலவிதமான உடல் உபாதைகளை கொடுக்கும், ஸ்கின் ப்ராப்ளத்தை கொடுக்கும், புண்ணு அந்த மாதிரியில் ஏதாவது மனநிலைகளில் ஒரு பாதிப்பு, இப்படி பல கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசியை பார்த்து தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய, இளைய சகோதரன் ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பார்த்து 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது கன்னியா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலனாகும். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அதை விட சிறப்பு. சரிங்களா? குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதும், ராசியை பார்க்குறதும், இளைய சகோதரி ஸ்தானத்தை பார்க்குறதும், 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதும் பலம். அப்போது கல்வி படிச்சுட்ருக்கிற பசங்க அல்லது பெண்கள் எல்லாமே உயர்கல்வி ஸ்தானத்தில் இது வரைக்கும் வந்த தொய்வெல்லாம் நிவர்த்தியாகி படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னியா ராசிக்காரருக்கு, பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு, கன்னியா ராசியிலேயே கேது இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ எல்லாமே தீர்வு அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர் இருக்காங்க. இந்த கன்னியா ராசிக்கு குரு பார்வை தான் பெரிய சிறப்பு. குருவை பொறுத்த வரைக்கும் 4 விதமான பார்வையிலையும் இருக்கக்கூடிய இடத்துலையும் கன்னியா ராசிக்கு ஒரு அருமையான பலனாக இருக்குது. இவங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, மனைவிக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, இப்படி கொஞ்சம் ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுய ஜாதகத்தில் திசைகள் புத்திகள் பலமாக இருந்தால் அது கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் கன்னியா ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால இவங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கலாம். விநாயகர் கோயிலுக்கு போய் 2 தீபம் போட்டு விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இல்லைன்னா பக்கத்தில் ராகு கேது கோயில்கள் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 அந்த ராகு டைமில் போய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடம்பை இவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒருத்தருக்கெல்லாம் வாக்கு கொடுக்கறது வேண்டாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாக இது அமையும். ஒரு பக்கம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட வெற்றி மேலே வெற்றி வரும் அப்படின்னா அது இந்த கன்னியா ராசிக்காரர்கள் தான். யதார்த்தமான குணம் படைத்தவங்க இந்த கன்னியா ராசிக்காரர்கள் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தால் அந்த குடும்பமே சிறப்புன்னு தான் பொதுவாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுற சமாச்சாரம். ஏன்னா மற்றவங்க யாராவது ஒரு உதவி கேட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்கிட்ட கேட்டிருந்தா நான் செஞ்சுருப்பேனல்ல அப்படின்னு முந்தி அடிச்சுட்டு போய்
செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கன்னியா ராசிக்காரர். சரிங்களா? நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அந்த பழமொழி இந்த கன்னியா ராசிக்காரருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.